நம்ம வெள்ளூரில் பிரம்மாண்டமான பாலமதி முருகர் கோயில் உருவாக்குனது யாரும் தெரியுமா? அது யார் என்னன்னு சொல்கிற மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சித்தரால் தாங்க இந்த மலை உருவாச்சு. இவருடைய பேர் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாது சாமி. 1970 இந்த ஒரு மலையில் வேல் மட்டும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 1972 ஸ்ரீ ராமகிருஷ்ண சாது முருகர் அருளால் இந்த மலைக்கு வராருங்க. இவர் இங்கே முருகர் பிரதிஷ்டை பண்ணுறாருங்க. இந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகம் 2001 தாங்க பண்ணாங்க. அதுக்காக இவர் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்காரு. இவர் ஒருத்தர் உண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் காணிக்க வாங்கி இந்த கோயில் கட்டியிருக்காரு. இந்த ஒரு கோயில் இவ்வளோ பெருசாக உருவானது காரணமே அவர் ஒருத்தர் தான். மறுபடியும் 24 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல மறுபடியும் கும்பாபிஷேகம் நடந்துருச்சுங்க. இங்கே இருக்க முருகர் பெயர் அருள்மிகு குழந்தை வேலாயுத பாணி திருக்கோவில். அதே மாதிரி இந்த ஒரு மலையில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வற்றாத நீர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நீரை வச்சு தான் இங்கே இருக்க மண்டபம், இந்த கோபுரம் எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. இந்த 2 வற்றாத நீருக்கும் முருகரோட மனைவி பேர் வச்சுருக்காங்க, வள்ளி தேவனின்னு சொல்லிட்டு. ஏன் வச்சுருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு